மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். மே மாதம் 15ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் நன்மையை அடையப் போகிறீர்கள். உங்கள் குடும்பத்திற்கும் கலஸ்திரஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் குடும்ப உறவில் சந்தோஷம் அடைவீர்கள். நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். இது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி முதல் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார். ராசி அதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கப் போவதால் உங்களின் மன தைரியம் அதிகரிக்கும். உடல் நலம் பெறும். அனைத்து விஷயங்களிலும் சாதகமான முடிவை பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றிகளை காண்பீர்கள். விரய சனியால் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பண இழப்புகள் கட்டுக்குள் வரும். கடன் சுமை குறையும். கடனை அடைப்பதற்கான புதிய வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். தொழிலிலும் வியாபாரத்திலும் லாபத்தை காண்பீர்கள். மேஷராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மே மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதிகள் ஒன்றிணைந்து உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றனர். உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சூரிய பகவானுடன் புத பகவான் சேர்ந்து சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. உங்கள் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றத்திற்கு புதிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். படிக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் அதேபோல் ஆதாயத்தையும் அடைவீர்கள். உஷ்ணம் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த மாதத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்தும் குணமும் நீங்கள் சொல்வதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் அதிகரிக்கும். எனவே இந்த மாதம் வார்த்தைகளில் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதம் 25ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். வாக்கிய ஸ்தானாதிபதி உச்சமடைந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானை பார்வையிடுவது 7.5 சனி காலத்தில் இதுநாள் வரை நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள் முடிவிற்கு வரும். மேஷராசிக்காரர்களுக்கு சகல விதத்திலும் நன்மை அளிக்கக்கூடிய ஓர் மாதமாகவே இம்மே மாதம் அமைகிறது. உங்கள் ராசிக்கு சுப கிரகங்களான செவ்வாய் பகவான், சூரிய பகவான், குரு பகவான் ஆகிய 3 கிரகங்களும் இம்மாதத்தில் ஆட்சி உச்சம் அடைவது உங்களின் தனித்திறமைகள் பளிச்சிட செய்யும். அனைவரும் உங்கள் பேச்சிற்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தை வேத வாக்காகும். இந்த இடத்தில் கேது பகவான் இருப்பதால் முடிவெடுப்பதில் தடுமாற்றமும் மனதில் சில குழப்பங்களும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் சகலமும் உங்களுக்கு நன்மையாகவே முடியும். மேஷராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.